வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். அடுத்த 2 மாதத்தில் மீண்டும் வந்து இன்னும் கூடுதலாக வேகமாக ஆட்சியை தொடர்வோம். சட்டமன்றத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேச்சு. 2 மாதத்தில் மீண்டும் வந்து நிச்சயம் இன்னும் கூடுதலாக வேகமாக தொடர்வோம் என்ற நம்பிக்கை தமிழ்நாட்டு மக்களைப் போலவே எனக்கும் இருக்கிறது. தமிழ்நாடு ஆளுநருக்கும் தனக்கும் தனிப்பட்ட விரோதம் எதுவும் இல்லை என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விளக்கம். சுயமரியாதை சீண்டப்பட்டால் எதிர்குரல் கொடுக்கும் முதல் நபராக இருப்பேன் எனவும் பேச்சு. எனக்கும் தனிப்பட்ட முறையில் எந்தவித கருத்து வேறுபாடு கிடையாது. தங்களுடைய சுயமரியாதை எல்முனையளவு சீண்டப்பட்டாலும் அது யாராக இருந்தாலும் எதிர்குரல் கொடுக்கும் திசையில் முதல் நபராக நான் இருப்பேன். மத்திய அரசின் ஓரவஞ்சனை நிதி நிலைமை சீராக இல்லாத நேரத்திலும் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தியுள்ளதாக முதலமைச்சர் பெருமிதம். திராவிட மாடல் 2.0 ஆட்சியில் தங்கள் சாதனைகளை தாங்களே மிஞ்சும் அளவிற்கு செயல்படுவோம் எனவும் உறுதி. சாதனைகளை நாங்களே விஞ்சும் அளவிற்கு திராவிட முன்னேற்ற கழகம் என்ற எனக்கு சென்னை சட்டப்பேரவை வளாகத்தில் முதல்வர் மு.க.ஸ்டாலினுடன் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் சந்திப்பு. மரியாதை நிமித்தமாக முதலமைச்சரை சந்தித்ததாக தகவல். தமிழகத்தில் மீண்டும் திமுக ஆட்சிக்கு வரும் மு.க.ஸ்டாலின் முதலமைச்சர் ஆவார் என ஓ பன்னீர்செல்வம் அதிரடி கருத்து. அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்டு தனித்து விடப்பட்ட ஓ பன்னீர்செல்வம் திடீரென திமுக ஆட்சிக்கு புகழார். இல்லை, அவர்கள் இந்த நாட்டுக்கு செய்த அந்த சாதனைகள் இவையெல்லாம் மக்களுடைய மனதில் ஆழமாக பதிந்திருக்கிறது. மீண்டும் ஆட்சிக்கு வரக்கூடிய வாய்ப்பு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இருக்கிறது. எம்ஜிஆரின் மதிய உணவு திட்டத்தை போல் தமிழ் சமூகம் இருக்கும் வரைக்கும் காலை உணவு திட்டத்தை பேசிக்கொண்டே இருப்பார்கள். தமிழகத்தில் மீண்டும் ஸ்டாலின் தலைமையில் ஆட்சி அமைய வேண்டும் என்று OPS ஆதரவு எம்எல்ஏ ஐயப்பன் சட்டப்பேரவையில் பேச்சு. நன்றி தெரிவித்துக் கொண்டு வருகின்ற தேர்தலில் மீண்டும் வெற்றி பெற்று தமிழகத்தின் முதல்வராக நமது மாண்புமிகு தலைவர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் வர வேண்டும் என்று புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆசியோடும் புரட்சி தலைவி அம்மா ஆசியோடும் மீண்டும் மீண்டும் வர வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் அவர்களை வாழ்த்தி மகளிர் உரிமை தொகை துல்லிய தாக்குதல் அல்ல, தாயுமானவரின் அன்பான அரவணைப்பு என நிதி அமைச்சர் தங்கம் தென்னரசு பேச்சு. கலைஞர் மகளிர் உரிமை தொகையை யாரேனும் நிறுத்த முற்பட்டால் தமிழ்நாடை கொந்தளிக்கும் எனவும் ஆவேசம். அங்கீகரிக்கும் மகளிர் உரிமை திட்டத்தை யாரேனும் நிறுத்த முற்பட்டால் தமிழ்நாடே கொந்தளிக்கும். அந்த கொந்தளிப்பு உணர்வு இருக்கும் வரை தமிழ்நாட்டை ஆட்சி செய்வது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான் என்பதை தமிழக சட்டப்பேரவையில் நிதிநிலை அறிக்கை மீது நிதி அமைச்சர் தங்கம் தென்னரசு பதிலுரை. பெரியார் இன்னும் காவல் காத்து நிற்பதால் வடக்கிலிருந்து வரும் புழுதி காற்றை தமிழ்நாடு தடுத்து வருகிறது என பேச்சு. தமிழ்நாட்டை கடந்த 1 நூற்றாண்டு காலமாக சமூக நீதி பாதையில் நடைபெற்றிட வழிநடத்தி அதன் மூலம் மதவாத அரசியலை தடுத்து நிறுத்திய பெருமை தந்தை பெரியார் அவர்களையே சாரும். தமிழ்நாட்டின் எல்லையில் தந்தை பெரியார் இன்னமும் காவல் காத்து வருகிறார் என்ற ஒரு செய்திதான் வடக்கிலிருந்து வரும் மெட்ரோ ரயில் மற்றும் ஜல்ஜீவன் திட்டங்களுக்கு நிதி வழங்காமல் நிறுத்தி வைத்துள்ளது மத்திய அரசு. இயற்கை பேரிடர், கல்வி என அனைத்து திட்டங்களுக்கும் நிதி வழங்காமல் தமிழகம் புறக்கணிக்கப்பட்டு வருவதாகவும் சட்டப்பேரவையில் நிதி அமைச்சர் தங்கம் தென்னரசு குற்றச்சாட்டு. ரயில் திட்டங்களுக்கு அனுமதி மறுப்பு, நிதி ஒதுக்கீடு நிறுத்தி வைத்தது,
மும்மொழிக் கொள்கையை வலியுறுத்தி அனைவருக்கும் கல்வி திட்டத்தில் ஒன்றிய அரசின் உதவியை நிறுத்தியது, ஜல்ஜீவன் திட்டத்திற்கு நிதி மறுப்பு என பல்வேறு நிதிச்சுமையோடு தான் நாம் நிர்வாகத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இயற்கை பேரிடர்கள் ஒருபுறம், ஒன்றிய அரசு தரும் செயற்கை நெருக்கடிகள் மறுபுறம் என பல்வேறு சோதனைகளை எதிர்கொண்டு தமிழ்நாட்டு மக்களை பாதுகாத்து வழிநடத்தி கொண்டிருக்கிறோம். தமிழ்நாடு தனியார் பல்கலைக்கழக திருத்த சட்ட முன்வடிவை திரும்ப பெறும் சட்ட முன்வடிவு பேரவையில் அறிமுகம். கடந்த சட்டப்பேரவையில் கொண்டுவரப்பட்ட சட்ட முன்வடிவுக்கு கடும் எதிர்ப்பு கிளம்பிய நிலையில் வாபஸ் பெற்றார் அமைச்சர் கோவி செழியன். தமிழக சட்டப்பேரவையில் இன்றைய நிதிநிலை அறிக்கை மீதான பதிலுரையை புறக்கணித்த அதிமுக உறுப்பினர்கள், நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு பதிலளித்த நிலையில் அதிமுக உறுப்பினர்கள் யாரும் பேரவைக்கு வராமல் புறக்கணிப்பு. கடந்த 5 ஆண்டுகளில் என்ன சொன்னார்களே அதையே அரைத்த மாவாக அரைத்துள்ளனர். திமுக அரசு அனைத்திலும் ஃபெயில் என பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் பேட்டி. இதையெல்லாம் செய்யவில்லை என்று பார்த்தபோது ஒரு பட்டியலிட்டு ஒரு மதிப்பெண் போட்டு பார்த்தோம். அது மதிப்பெண்ணில் இந்த அரசாங்கம் ஃபெயில் ஆயிருக்கிறது என்பதை சுட்டிக்காட்ட நாங்கள் ஒரு தொகுப்பை எடுத்திருக்கிறோம். அதனுடைய அடிப்படையில் இந்த ஆல் ஃபெயில். வேளாண் பட்ஜெட்டை குறை சொல்ல முடியாமல் இருந்தவர்கள் இந்த ஆண்டு தேர்தலை மனதில் வைத்து குற்றச்சாட்டு. வேளாண் துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் சாடல். திமுக அரசு பொறுப்பேற்ற பின் எந்த விவசாயியும் தற்கொலை செய்து கொள்ளவில்லை. 652 அறிவிப்புகளை செயல்படுத்தியுள்ளதாகவும் வேளாண் பட்ஜெட் மீதான பதிலுரையில் அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் விளக்கம். (2026) சட்டப்பேரவை தேர்தலில் திமுக சார்பில் போட்டியிடுவதற்கான விருப்ப மனு விநியோகம் தொடங்கியது. மார்ச் 2ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என திமுக தலைமை கழகம் அறிவிப்பு. தேமுதிக சார்பில் விருப்ப மனு அளித்தவர்களிடம் பிரேமலதா விஜயகாந்த் நேர்காணல். சென்னை கோயம்பேடு அலுவலகத்தில் நடந்த நேர்காணலில் கலந்து கொண்ட தேமுதிக நிர்வாகிகள். அரசியல் கட்சிகள் தங்களுக்கு விருப்பமான கூட்டணியில் சேருவது அவர்களின் உரிமை. எங்கிருந்தாலும் வாழ்க என்பதே எங்கள் நிலைப்பாடு என தேமுதிக குறித்த கேள்விக்கு தவேக தலைமை ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன் பதில். அது அவருடைய விருப்பம். நீங்கள் எங்கு வேண்டுமானாலும் செல்லலாம், உங்களுக்கு உரிமை இருக்கிறது. அதிலே அவர்கள் விருப்பம், எந்த இயக்கத்தில் வேண்டுமானாலும் சென்று கொள்வது அவருடைய விருப்பம். சட்டமன்ற தேர்தலையொட்டி தவேக சார்பில் வழங்கப்பட்ட விருப்ப மனு தாக்கல் செய்யும் கால அவகாசம் நிறைவு. சென்னை பனையூரில் உள்ள தலைமை அலுவலகத்தில் விருப்ப மனு கொடுக்க திரண்ட தவேக நிர்வாகிகள். தமிழக வெற்றிக் கழகத்தின் கொள்கை தலைவர்களில் ஒருவரான அஞ்சலை அம்மாள் நினைவு தினத்தை ஒட்டி தவேக தலைவர் விஜய் மலர் தூவி மஞ்சரி. தமிழகத்தின் வீரமுகமாக திகழ்ந்து நீர் ஆதாரத்திற்காக போராடியவர் என்று எக்ஸ் தளம் வாயிலாக புகழார். தவேக தலைவர் விஜய்க்கு மத்திய அரசு அழுத்தம் கொடுக்க ஆரம்பித்துள்ளது. தவேக கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர் அருண்ராஜ் குற்றச்சாட்டு. அப்பெல்லாம் அழுத்தமே கொடுக்க ஆரம்பிக்கல, இப்பதான் அழுத்தம் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. சிபிஐ என்கொயரியும் சரி, படம் பிரச்சனை என்ன நடந்ததுன்னு உங்களுக்கே தெரியும். இவ்வளவு அழுத்தங்களுக்கு பிறகும் என்ன கூட்டணி குறித்து மதவாத சக்திகளோட கூட்டணி இல்லை என்று தெளிவாக சொல்லியிருக்கிறார். இதை இதற்கு மேல் என்ன சொல்ல வேண்டும்? பாமக நிர்வாகிகளை அங்கீகரிக்க கோரியும் மாம்பழம் சின்னத்தை முடக்க கோரியும் ராமதாஸ் தரப்பு தொடர்ந்த வழக்கு. உட்கட்சி விவகாரம் தொடர்பாக உரிமையியல் நீதிமன்றத்தில் நிவாரணம் தேடிக் கொள்ள உத்தரவிட்டு மனுக்களை தள்ளுபடி செய்தது சென்னை உயர்நீதிமன்றம்.
நீதிமன்ற நேரத்தை வீணடித்ததற்காக அபராதம் விதிக்க நேரிடும் என ராமதாஸ் தரப்புக்கு சென்னை உயர்நீதிமன்றம் கண்டிப்பு. 2 மனுக்களும் விசாரணைக்கு உகந்தது அல்ல என நீதிபதிகள் தெரிவித்ததாகவும் அன்புமணி தரப்பு வழக்கறிஞர் கே. பாலு பேட்டி. உத்தரவு நகலை ரத்து செய்ய வேண்டும் என்று தற்பொழுது ரிட் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருப்பது என்பது கண்டிக்கத்தக்கது என்று நீதிபதிகள் சொன்னார்கள். அப்பொழுது தலைமை நீதிபதி தேவையில்லாமல் நீதிமன்றத்தினுடைய நேரத்தை இப்படி வீணடிக்க செய்தால் உங்களுக்கு அபராதம் விதிக்க நேரிடும் என்பதையும் நீதிபதி அவர்கள் எடுத்து தெரிவித்தார். கொள்ள முடியாது. போலி ஆவணங்கள் மூலம் தன்னை தலைவர் என தேர்தல் ஆணையத்தை ஏமாற்றியுள்ளார் அன்புமணி. மாம்பழ சின்னம் நிச்சயம் முடக்கப்படும் என்றும் ராமதாஸ் தரப்பு வழக்கறிஞர் அருள் திட்டவட்டம். தேர்தல் ஆணையத்தில் பாலு சொல்லலை, தேர்தல் ஆணையத்தில் அன்புமணி ஃபோர்ஜரியை அலாட் பண்ணி ஃபோர்ஜரியாக அவங்க அப்பாவே தெரியாமல் ஒரு பொதுக்குழுவை கூட்டி அவராகவே கையெழுத்த போட்டு இடையில 3 வருஷத்துக்குள்ளேயே 2023 பொய்யான ஒரு கடிதம். நகராட்சி முறைகேடு தொடர்பாக அமலாக்கத்துறை வழக்கை சட்ட ரீதியாக எதிர்கொள்வோம். அமைச்சர் கே. என். நேரு திமுக அமைப்பு செயலாளர் ஆர். பாரதி கூட்டாக பேட்டி. காட்டியவர்தான் என்னுடைய முதன்மை செயலாளர் கே. என். நேரு. இப்பொழுது இந்த எஃப்ஐஆர் ரிஜிஸ்ட்ரேஷன் போட்டிருக்கிறார்கள். சட்ட ரீதியாக இதை சந்தித்து அதை தவிடுபடியாக்குவதற்கு திமுக சட்டத்துறை தயாராக இருக்கிறது என்பதை சென்னையில் பாஜக இளைஞரணி சார்பில் நாளை நடைபெறும் போராட்டத்திற்கு அனுமதி. போதைப்பொருள் புழக்கத்தை எதிர்த்து நடைபெறும் ஆர்ப்பாட்டத்திற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக உயர்நீதிமன்றத்தில் காவல்துறை தகவல். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் உழவர் சந்தை பாதையை ஆக்கிரமித்த தினசரி காய்கறி வியாபாரிகள். சாலையில் காய்கறிகளை கொட்டி உழவர் சந்தை வியாபாரிகள் மறியல் போராட்டம். தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளின் மேல் நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியால் அடுத்த 48 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். தமிழகத்தின் வடகடலோர தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பிப்ரவரி 26ஆம் தேதி வரை லேசான மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. AI மற்றும் டீப் டெக் ஸ்டார்ட் அப் செயலிகளின் தலைமை அதிகாரிகளுடன் பிரதமர் நரேந்திர மோடி சந்திப்பு. விவசாயம், கல்வி, பாதுகாப்பு உள்ளிட்ட துறைகளில் செயற்கை நுண்ணறிவு பயன்பாடு குறித்த சாத்தியக்கூறுகள் பற்றி முக்கிய ஆலோசனை. டெல்லியில் நடந்த AI உச்சி மாநாட்டில் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் சட்டையை கழற்றி அரை நிர்வாணத்துடன் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. இந்தியா அமெரிக்கா வர்த்தக ஒப்பந்தத்தை கண்டித்து மத்திய அரசுக்கு எதிராக முழக்கமிட்டவர்கள் அதிரடி கைது. இந்தியா அமெரிக்கா இடையிலான இடைக்கால வர்த்தக ஒப்பந்தம் ஏப்ரல் மாதம் முதல் நடைமுறை. ஒப்பந்தத்தை இறுதி செய்வது குறித்த பேச்சுவார்த்தை வாஷிங்டனில் வரும் 23ஆம் தேதி நடைபெறும் என மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் அறிவிப்பு. முக்கிய கனிமங்கள் மற்றும் செயற்கை நுண்ணறிவு கார்டு விநியோக சங்கிலியை உருவாக்கம் குறித்து அமெரிக்காவின் பாக்சிலிகா அமைப்பில் இணைந்தது இந்தியா. டெல்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் உள்ளிட்டோர் கையெழுத்து. உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு எதிராக அவதூறு கருத்து தெரிவித்ததாக புகார். 2018ஆம் ஆண்டு பதிவு செய்யப்பட்ட வழக்கு விசாரணைக்காக உத்தரப்பிரதேச மாநிலம் சுல்தான்பூர் நீதிமன்றத்தில் நேரில் ஆஜரானார் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி.
அசாம் மாநிலத்தில் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் குற்ற சம்பவங்களால் பெண்களுக்கு பாதுகாப்பில்லாத சூழல் நிலவுவதாக பிரியங்கா காந்தி புகார். தேர்தலுக்கு முன்பாக படம் அனுப்பும் பாஜக அரசு பெண்கள் தங்கள் சொந்த காலில் நிற்க எடுத்த நடவடிக்கைகள் என்ன என்றும் சரமாரி கேள்வி. விண்வெளியில் இருந்து மனிதர்களை பாதுகாப்பாக பூமியில் தரையிறக்கும் பாராசூட் சோதனை வெற்றி. சண்டிகரில் நடைபெற்ற சோதனை ககன்யான் திட்டத்தின் முக்கிய மைல்கல் என பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம் அறிவிப்பு. போரால் நிலைகுலைந்து போயுள்ள காசாவின் மறுசீரமைப்புக்கு 1.55 லட்சம் கோடி நிதி ஒதுக்கீடு. பல்வேறு நாடுகளின் தலைவர்கள் பங்கேற்ற வாஷிங்டன் அமைதிக்குழு கூட்டுக் கூட்டத்தில் அதிபர் டிரம்ப் அறிவிப்பு. ஈரான் மீது தாக்குதல் நடத்தப்பட்டால் மத்திய கிழக்கு நாடுகளில் உள்ள அனைத்து விதமான அமெரிக்க சொத்துக்கள் மீதும் தாக்குதல் நடத்தப்படும். போர் மூண்டால் அதனால் ஏற்படும் கடும் விளைவுகளுக்கு அமெரிக்காவே பொறுப்பேற்க வேண்டும் என்றும் ஐநாவுக்கு ஈரான் கடிதம். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 640 ரூபாய் குறைந்து 1,15,316 விற்பனை. கிராம் ஒன்றுக்கு 80 ரூபாய் குறைந்து 14,420 ரூபாய்க்கு விற்பனை. விஜயின் கில்லி திரைப்படம் இன்று ரீ-ரிலீஸ் ஆன நிலையில் திரையரங்கில் ரசிகர்கள் கொண்டாட்டம். ஜனநாயகன் திரைப்படம் வெளியாகாத நிலையில் கில்லி ரீ-ரிலீஸ் ஆன மன ஆறுதல் தந்துள்ளதாக விஜய் ரசிகர்கள் கருத்து. திருவிழா மாதிரி இருக்கு. கிறிஸ்மஸ், பொங்கல், தீபாவளி மாதிரி அவ்வளோ சந்தோஷமா இருக்கிறோம். படம் 2வது ரிலீஸ் ஆனாலும் மக்கள் அமோக வரவேற்பு இருக்கு. இதே மாதிரி ஜனநாயகமும் விரைவில் ரிலீஸ் ஆகணும். அது எப்படியாட்டின்னு எல்லாரும் ஒத்துழைச்சி ரிலீஸ் ஆகணும். இன்னைக்கு நம்ம படம் ரிலீஸுக்கு கேக் வெட்டி கொண்டாடி அவ்வளோ பேருக்கும் யாருக்கும் ₹1 பைசா இல்லாமல் எல்லாரையும் அவங்கள தலைவர் படத்தை பார்க்க கொடுத்துருக்கோம், டிக்கெட் கொடுத்துருக்கோம். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.